வணக்கம்ங்க. ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பிடிச்சிருந்தா முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த விஷயம் முயற்சி செஞ்சு நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் மாற்றமானதை கண்கூடாக நீங்கள் உணரலாம். இது என்னுடைய அனுபவத்தில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த விஷயத்தை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எந்த அளவுக்கு ஈஸியோ அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் கூட. ஆமாங்க, ரொம்ப ஈஸி ஆனால் கஷ்டம். முடியவே முடியாது, நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி வளர்ந்துட்டோம். என்ன அந்த ஈஸியான விஷயம், என்ன அந்த செய்ய முடியாத அளவுக்கு அப்படி ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்லிடுறேங்க. சும்மா இருக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாருமே, நீங்கள், நான், மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பணம் சம்பாதிக்கணும், பொருள் சேர்க்கணும், குடும்பத்துக்காகவும் இந்த சொசைட்டிக்காகவும் நம்மளுடைய ஃப்யூச்சருக்காகவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நாம் நமக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் ஒன்றுமே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் விரக்தி நம்மளுக்குள்ளே வரும். அதுக்கு நாம் இப்போலேருந்தே நமக்காக என்ன பண்ணலாம், நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம பொருளீட்டுறோம், சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக சேமித்து வைக்கிறோம். அதையும் தாண்டி நம்மளுடைய உயிருக்காக, நம்மளுடைய ஆன்மாக்காக, நமக்காக நம்ம ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நம்மளுடைய வாழ்க்கைக்கு சம்பாதிச்சது போக நமக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. கடைசி காலகட்டம் முடிஞ்சே போயிடும். பிறக்கிறோம், வளர்ந்தோம், ஸ்கூல் படிக்க சொன்னாங்க, படித்தோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போக சொன்னாங்க, வேலைக்கு போனோம். வேலைக்கு போய் சம்பாதின்னு சொன்னாங்க, சம்பாதிச்சோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க, ஏன் எதுக்குன்னு கேட்காம கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் புள்ளைக்குட்டி பெற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்காக வாழ்க்கிறோம். அப்போ நமக்காக என்ன பண்ணோம் யோசித்து பார்த்தா ஒரு கட்டத்தில் ஜீரோவில் வந்து நிற்கிதுங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மனசு விரக்தி நிலைக்கே போகுது பல சமயங்களில். இதில் 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒன்றுமே பண்ணாதீங்க. உங்களை அதை பண்ணு இதை பண்ணு நம்ம கேட்க போகிறது கிடையாது. ஒன்றுமே பண்ணாதீங்க. செல்ஃபோன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, டிவி பார்க்குறத நிறுத்திட்டு, புக்ஸ் பேப்பர் படிக்கிறத நிறுத்திட்டு, ஓரமாக அமைதியாக தியானம் கூட நீங்கள் உட்காந்து பண்ண தேவையில்லைங்க. அமைதியாக இருங்க. எண்ணம் தாறுமாறாக ஓடட்டுமே, அது போக்கில் ஓட விடுங்க, ஓடிட்டே இருக்கட்டும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக மட்டும் இருங்க. 10 நிமிஷம் உங்களுக்கு உங்களையே புரிய வருங்க. நிறைய மாற்றங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உணரலாம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி சும்மா இருங்க. நன்றி.